ஹார்முஸ் நீரிணை வழியே சென்ற இந்திய வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் ஈரான் தூதரை நேரில் அழைத்து மத்திய அரசு கவலை தெரிவித்தது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றிணைந்து பிப்ரவரி 28ஆம் தேதியில் இருந்து தாக்குதல் நடத்தியதை அடுத்து பதிலுக்கு ஈரானும் உரிய பதிலடி கொடுத்தது. மேலும் உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தில் முக்கிய பங்களிக்கும் ஹோர்முஸ் நீரிணையையும் ஈரான் மூடியது. இதனால் உலகளவில் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதனிடையே லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையில் 10 நாட்களுக்கு போர் நிறுத்தம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டதைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து நாடுகளின் வர்த்தக கப்பல்களும் செல்ல வெள்ளிக்கிழமை ஈரான் அனுமதி அளித்தது. ஈரானின் இந்த நடவடிக்கை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரவேற்ற போதிலும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படையின் முற்றுகை தொடர்ந்து நடைபெறும் என்று கூறினார். இந்த நிலையில் அமெரிக்க கடற்படையின் முற்றுகை தொடரும் வரையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களின் போக்குவரத்து முடக்கப்படும் என்று ஈரான் மீண்டும் அறிவித்தது. இதனிடையே ஐக்கிய அரபு அமீரக கடற்பகுதியில் இருந்து நீரிணையை நோக்கி வந்து கொண்டிருந்த இந்திய கப்பலான பாக்கியலட்சுமி என அடையாளம் காணப்பட்ட சரக்கு கப்பல் வழிமறிக்கப்பட்டு திருப்பிவிடப்பட்டது. இதேபோல இந்திய கச்சா எண்ணெய் கப்பலான தேஷ் சுரக்ஷாவும் ஈரானிய படைகளால் திருப்பி அனுப்பப்பட்டது. இந்திய கப்பல்கள் உட்பட சுமார் 20 கப்பல்கள் ஓமன் நாட்டை நோக்கி செல்வதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஈராக்கில் இருந்து 20 லட்சம் பேரல் எண்ணெயுடன் ஹோர்முஸ் நீரிணை வழித்தடத்தில் தாயகம் திரும்பிக் கொண்டிருந்த 2 இந்திய சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஈரானிய புரட்சிகர காவல்படை தாக்குதல் நடத்தியிருப்பதாக கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்கும் முகமை ஒன்று உறுதிப்படுத்தியது. தாக்குதல் எதிரொலியாக அவ்விரு இந்திய கப்பல்களும் திரும்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கப்பலில் இருந்த பணியாளர்களும் கப்பலுக்குள் பாதுகாப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தமது கவலையை பதிவு செய்ய மத்திய வெளியுறவு அமைச்சகம் விடுத்த அழைப்பின் பேரில் வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரியை இந்தியாவுக்கான ஈரான் தூதர் முகமது ஃபதாலி சந்தித்தார். அப்பொழுது ஈரான் தூதருடன் முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது ஹோர்முஸ் நீரிணையில் 2 இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து ஈரானிடம் இந்தியா கவலையை வெளிப்படுத்தியதாகவும் கப்பல்களில் செல்லும் வணிகர்கள் மற்றும் மாலுமிகள் பயணிகள் ஆகியோரின் பாதுகாப்புக்கு இந்தியா அளிக்கும் முக்கியத்துவம் பற்றியும் ஈரான் தூதரிடம் வலியுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் ஈரான் தரப்பில் இருந்து ஏற்கனவே கடந்த காலங்களில் இந்தியாவுக்கு செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பான பயணம் உறுதி செய்யப்பட்டதையும் வெளியுறவு செயலர் நினைவு கூர்ந்ததாக அறிக்கை கூறுகிறது.